ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணுவோம். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஒரு 2-3 நாள் ஹை ஃபீவர் இருக்குது. ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்க. அந்த டாக்டர் உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஒரு டிசீஸ் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ அது கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன், ஒரு 2-3 டெஸ்ட் எழுதி கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு 4-5 நாளைக்கு உங்களுக்கு மருந்து எழுதி கொடுக்குறாரு. எடுக்கிறீங்க, சரியாகுது. ஸோ இது எல்லாமே நம்ம நார்மலாக கோ த்ரூ பண்ணுற ப்ராசஸ் இல்லையா? இதுவே நம்ம தம்பி ஏஐ வந்துட்டாருன்னா என்ன ஆகும்? ஸோ இது எல்லாமே டேட்டா. நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு டேட்டா, கம்ப்ளைண்ட் ஒரு டேட்டா, எக்ஸாமினேஷன் பண்ணும்போது என்ன எடுக்கிறாங்களோ அது ஒரு டேட்டா. இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு ஏஐயில் போட்டோம் அப்படின்னா அது ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியாது. அது ஒரு மெஷின் லேர்னிங்லாம் இருக்குது. தப்பாக பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த டைம் அது கரெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி கடைசியில் ஒரு ப்ரெசிஷன் வரும் ஏஐ. ஸோ இதுவே ஒரு டாக்டர் பார்த்தாரு அப்படின்னா அவர் அவருடைய நாலேஜு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவருடைய விஸ்டம் இதெல்லாம் வச்சு அவர் ஒரு டெசிஷன் எடுப்பார். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு பார்த்தீங்களா? ஒரு 3 நாளைக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு 5 நாளைக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இவருக்கு உடனே ட்ரீட் பண்ணணும், இவருக்கு கொஞ்சம் சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து இவரை ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறாரு பார்த்தீங்களா அந்த டாக்டரு. இதை எந்த ஏஐயுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு இடத்துல தான் எவ்வளோ வேணால் டேட்டா நமக்கு இருக்கலாம், நம்ம கையிலே இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஒரு ஹியூமன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு பீடியாட்ரிஷியன் ஒரு குழந்தைய பார்க்குறாரு அப்படின்னா ஒரு லூஸ் மோஷன் ஆகுது அந்த குழந்தைக்கு. 2-3 நாளில் அது அப்படியே டல்லாக ஆரம்பிச்சிடும். நல்லா அழுதுகிட்டு இருந்த குழந்தை அப்படியே அழுக குறைய ஆரம்பிக்கும். அப்படியே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முணுங்கல் சத்தம்லாம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவார். ஏஐ இங்கே லேக் ஆகும். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த ரோபோட்டிக் சர்ஜரி இருக்குது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில், இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போவே இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா ரொம்ப ப்ரெசைஸாக கட் பண்ணும். சரிங்களா? அப்படியே ஸ்காரே வராத மாதிரி, தழும்பு தெரியாத மாதிரி கட் பண்ணும். அப்புறம் இரத்த குழாய் பக்கம் போகும்போது, அந்த நரம்பு பக்கம் போகும்போது கரெக்டாக வார்னிங் சிக்னல் கொடுக்கும். இதெல்லாமே ஓகே. இதெல்லாம் ஒரு சர்ஜனை அசிஸ்ட் பண்ணலாம். பட் எந்த அளவுக்கு ரிசெக்ட் பண்ணணும்? சரிங்களா? இந்த ஆர்கனை ரிசெக்ட் பண்ணணுமா வேண்டாமா? இதை நம்ம கட் பண்ணணுமா வேண்டாமா? அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது சர்ஜன் மட்டும்தான். அதை எந்த காலத்துலேயும் எப்போவுமே, இப்போவும் சரி, ஒரு 10 வருஷம் கழிச்சும் சரி, 100 வருஷம் கழிச்சும் சரி, எந்த ஏஐயுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்ம சர்க்கிள்லேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. டக்குன்னு தோணுச்சு அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஃபோனை போடுறா அப்படின்னு வண்டுமுருகன் சொன்ன மாதிரி உடனே ChatGPT அடித்து என்னன்னு கேட்டுப்பாங்க. அப்படியே மாத்திரை வாங்கி போடுவாங்க. அவங்ககிட்டலாம் இந்த ரீலை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் மெடிக்கல் கண்டென்ட் போடுறோம். ஸோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேராது. ஸோ நீங்களே ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, this is Dr. Dinesh Babu signing off. Bye bye. Take care.